பாதிக்கப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி, கொள்கை தலைவரா இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பனையூர் ஷூட்டிங் சென்டருக்கு பார்சல் அனுப்புங்க, அங்க வச்சுதான் பாப்பன்ற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிறார். ரோட்ல இறங்கி போராடணும், அதை நீங்க பண்ணுவீங்களா? ஆனா கூட்டம் வரும்னு சொல்லி அவங்க ரசிகர்கள்லாம் சொல்றாங்க. கூட்டம் வர்றது தாங்க வந்து ஒரு தலைவனுக்கே அழகு. இது என்னங்க புது கதையா இருக்குது? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாங்க. விஜயை பார்க்க வந்த கூட்டம் ஒரு முறை வந்து பார்ப்பான், 2 முறை வந்து பார்ப்பான், 3ஆம் முறை வந்து விஜய் தானே சராசரி ஆளாயிடுவார், அவர் ஒரு பொலிட்டிஷியன் ஆயிடுவார். அப்படிதான் நீங்க ஆகணும். அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்க, எந்த கம்பல்ஷன்ல வந்தீங்கன்னு தெரியல. உங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தா ஏதோ கம்பல்ஷன் வந்த மாதிரி தான் தெரியுது. நாக்பூர் அசைன்மெண்டா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி இங்க ஒருத்தர் அவங்களுடைய வேலையை பிரமாதமா பண்ணிட்டு இருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு போட்டியா அவர் வந்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவு பண்ற செலவு அத்தனையுமே தண்ட செலவுங்க. கிட்டத்தட்ட 160 ஏக்கர் கவர்னர் மாளிகை, ஊட்டியில ஒரு 90 ஏக்கர், ஈசிஆர்ல வந்து சன்ரைஸை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பங்களா, கிட்டத்தட்ட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க ஒரு சம்பளம் வாங்குறீங்க. எதுக்குன்ற அந்த காசு? பிசிகா இன்னைக்கு திராவிட கட்சிக்கு இணையா எல்லா கிராமங்கள்லயுமே எங்களுக்கு கிளை கழகங்கள் இருக்கு. தலைவர் டெல்லியில இருந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாருன்னா, இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லா இடங்கள்லயுமே எங்களால போராட்டம் நடத்த முடியும், ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும். தலித்த முதலமைச்சராக்குறது தான் என்னுடைய லட்சியம், இறுதி இலக்கு. எனக்கு அப்பதான் தூக்கமே வரும்னு சொல்லக்கூடிய ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க யாராவது வேங்க வயல் இஷ்யூல இப்ப வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாண்ட் என்ன? திமுக ஒரு பிரச்சனை பண்ணிடுதுங்க. திமுகவோட நம்ம ஏதோ ஒரு இடத்துல முரண்படுறோம். நாம முரண்படுறோம் அப்படின்றத விட லாஜிக்கா கொஸ்டின் கேட்கக்கூடிய இடத்துல இந்த வந்து பிரைம் அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன பண்றாங்க? அந்த காலத்துல வந்து காங்கிரஸ் டிஎம்கே இருந்தது, அதுக்கப்புறம் அதிமுக திமுக காங்கிரஸ் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனாட்டி கூட வந்து அதிமுக திமுக பிஜேபி இருந்தது. இப்போ வந்து 4 முனை போட்டி அப்படின்ட்டு வந்து மிகப்பெரிய ஒரு சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்த தளபதி விஜய்ன்ட்டு ரசிகர்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு நடிகர் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ட்விட்டரில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அரசியலில் பயங்கரமாக ஈடுபட்டு இருக்காரு. ஸோ அது நீங்கள் அவரோட அந்த அரசியல் நிலைப்பாடும் அந்த ஐடியாலஜிலாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் சொல்லிட்டீங்களே, அவர் வந்து ட்விட்டரில் பயங்கரமாக அரசியலில் ஈடுபட்டு இருக்கிறாருன்றது நீங்களே சொல்லிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்தாருங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய கொள்கை தலைவராக சிலர் அறிவித்தார். இவர் வந்து பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, கொள்கை தலைவராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பனையூர் ஷூட்டிங் சென்டருக்கு பார்சல் அனுப்புங்க, அங்க வச்சுதான் பாப்பன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். லீடர்னா என்ன தெரியுமா? லீட் பண்ணணும். உனக்கு பின்னால இருக்கக்கூடிய கூட்டத்தை வந்து நீங்க லீட் பண்ணி கொண்டு போகணும். வல்னரபிள் கம்யூனிட்டியோ இல்ல விக்டிமை நோக்கி நீங்க நகர்ந்து போகணும். அவங்களை இங்க கூட்டிட்டு வந்து நீங்க ஒரு போட்டோ ஷூட் நடத்தக்கூடாது. அவங்களுக்கு தான் அந்த நிலைமைன்னு பார்த்தா உங்க கட்சியுடைய கொள்கை தலைவர்களுக்கும் அதே நிலைமை தான். யாருக்கு என்ன நிகழ்வா இருந்தாலும் அங்க ஒரு மாலை போட வேண்டியதுக்கு, அங்கிருந்து ஒரு போட்டோ போட வேண்டியது, ட்விட்டர்ல அரசியல் பண்ண வேண்டியது. இதுதான் பாலிடிக்ஸா? பாலிடிக்ஸ்னா என்ன தெரியுமா? அரசியல்னா என்ன தெரியுமா? அரசு இயந்திரத்துல போய் பங்கேற்கணும். அரசு இயந்திரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். ரோட்ல இறங்கி போராடணும். அதை நீங்க பண்ணுவீங்களா? ஆனா கூட்டம் வரும்னு சொல்லி அவங்க ரசிகர்கள்லாம் சொல்றாங்க. கூட்டம் வர்றது தாங்க வந்து ஒரு தலைவனுக்கே அழகு. இது என்னங்க புது கதையா இருக்குது? எம்ஜிஆருக்கு வராத கூட்டமாங்க. எம்ஜிஆருக்கு போன இடங்கள்லாம் கூட்டங்க. எல்லா இடங்கள்லயுமே கூட்டம் இருந்ததுங்க. அந்த கூட்டம்னா உங்களுக்குன்னா வந்து கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்குமா? அது வந்து ஒரு கிராஃப் மாதிரிங்க. அது ஏறி இறங்கிடும். விஜயை பார்க்க வந்த கூட்டம் ஒரு முறை வந்து பார்ப்பான், 2 முறை வந்து பார்ப்பான், 3ஆம் முறை வந்து விஜய் தானே சராசரி ஆளாயிடுவார், அவர் ஒரு பொலிட்டிஷியன் ஆயிடுவார். அப்படிதான் நீங்க ஆகணும். கூட்டம் வந்துடுறா இப்போ ஓட்டு போடுறதுக்கு கூட்டம் வருது இல்ல, அப்போ உங்களை எல்லாரும் வீட்லயே இருக்குங்க, நீங்க யாரும் வராதிங்க, கூட்டம் வந்துட்டு வீட்லயே இருப்பாரு அவரு. அது விஷயம் கிடையாது. நீங்க விஷயம் என்னன்னா, அரசியலுக்கு நீங்க வந்துட்டீங்க, எந்த கம்பல்ஷன்ல வந்தீங்கன்னு தெரியல. உங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தா ஏதோ கம்பல்ஷன் வந்த மாதிரி தான் தெரியுது. நாக்பூர் அசைன்மெண்டா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி இங்க ஒருத்தர் அவங்களுடைய வேலையை பிரமாதமா பண்ணிட்டு இருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு போட்டியா அவர் வந்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. காலம் தான் முடிவு பண்ணணும். ஃபீல்டில் இறங்கணுங்க. ஃபீல்டில் இறங்கி பாலிடிக்ஸ் பண்ணணும். உங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்றீங்க, நீங்க அவர் பண்ண ட்விட்டர் பாலிடிக்ஸ் யாச்சும் ஒழுங்கா பண்றாரா? கொள்கை தலைவர்னு சொல்றீங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்த நாள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அந்த நாள்ல நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை தெரிவிச்சு ட்விட்டர்ல போட்டீங்களா? அவர் ட்விட்டரை கொண்டு போய் தேடி பாருங்க, கிடையாது. வைக்கம் போராட்டம், பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்றீங்க. வைக்கம் போராட்டத்தை குறித்து ஏதாவது நீங்க வந்து ட்வீட் பண்ணீங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ நீங்க எதை புரிஞ்சுக்க முடியும்? கவர்னரை போய் சந்திக்கிறீங்க. இந்த இஷ்யூக்கு முக்கியமான காரணமே கவர்னர் தான். கவர்னரே வந்து துணைவேந்தரை நியமிக்காம இருக்கிறது தான் முக்கியமான பிரச்சனை. சரி போனீங்களே, அங்கே போன இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? துணைவேந்தரை நியமிக்காம இருக்கிறது தாங்க பிரச்சனையா இருக்குதுங்க, அதை கொஞ்சம் நியமிச்சு விடுங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்களா? கவர்னருக்கு வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செலவு பண்ற செலவு அத்தனையுமே தண்ட செலவுங்க. கிட்டத்தட்ட 160 ஏக்கர் கவர்னர் மாளிகை, ஊட்டியில ஒரு 90 ஏக்கர், ஈசிஆர்ல வந்து சன்ரைஸை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பங்களா, கிட்டத்தட்ட அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க ஒரு சம்பளம் வாங்குறீங்க. எதுக்குன்ற அந்த காசு? யாருடைய மக்கள் வரி பணத்துல யாருக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
மகாராஷ்டிரா உதயமான நாளை நீங்க தமிழ்நாடு கவர்னர் இங்க செலிப்ரேட் பண்றாரு. நம்ம காசுல டீ குடிச்சுக்கிட்டு இங்க ஸ்நாக்ஸ் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வச்சுட்டு இங்க நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறீங்க. நாகாலாந்து உதயமான நாளை இங்க கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், மகாராஷ்டிரா இதே தமிழ்நாடு டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்களா? நாகாலாந்துல செலிப்ரேட் பண்ணுவாங்களா? அப்ப யாருடைய வரி பணத்துல யாருக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுடைய ஒர்க் என்ன? அதிகாரங்கிறது வந்து மக்கள் கிட்ட இருந்து மாநில அரசுக்கு போவோம். மாநில அரசு கவர்னரை இயக்குவாங்க. நீங்க வந்து மாநில அரசை இயக்குறது நினைக்கிறதுன்றது வந்து கான்ஸ்டிடியூஷனலி அகேன்ஸ்டான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை போயிட்டு நடிகர் விஜய் போய் சந்திக்கிறார். இது எப்படி முரணா இல்லையா? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்து மூலமா ஆதவ அர்ஜுனா அது ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டாங்க, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ட்டு. அதில் மிகப்பெரிய நிறைய சர்ச்சைகள் வந்து ஈடுபச்சு. அதில் வந்து திருமாவளவன் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. விஜய் இருந்தனால வந்து அதில் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி அது மாதிரி நடந்தா இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட இது நடந்துச்சு. அதே மாதிரி வந்து ஆதவ அர்ஜுனா அதுக்கு முன்னாடியும் தோழர் திருமாவளவன் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு இது வந்து காலங்காலமாக வச்சுட்டு வந்த ஒரு இதுதான். அதே ஆதவ அர்ஜுனா வச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தா விஜய் அவர்களும் மாநாட்டில் வந்து வச்சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தக வெளியீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவரோட மனசு வந்து இங்கே தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து எப்படி தோணுதுன்னா, இப்போ வந்து அந்த கூட்டணிக்கு ஏதாச்சும் விரிசல் விடணுமா, அதாவது தோழர் திருமாவர்களை மட்டும் எல்லா சைட்லேருந்தும், அதிமுக சைட்லேருந்தும் சரி, பாஜக சைட்லேருந்தும் சரி, ஏதோ ஒரு சைட்லேருந்து விசிகா கட்சியை மட்டும் அங்கேருந்து எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வரோம் அப்படின்ற அந்த ஒரு நெருக்கம், அந்த ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் தோணுது. அது எதனால்? ஏன்னா தலித் வாக்குகள் வச்சு இங்கே வந்து அரசியல் வந்து ரொம்ப இதுவாகவே நடந்துகிட்ருக்கு. இது அந்த மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடா? இது எந்த மாதிரியான ஒரு நிலைன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஆரம்ப கட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் நுழைவில் வந்து அரசியலில் நாங்கள் வந்து விசிகாவோட வந்து கான்ட்ரிபியூஷன் வரும்போதும், எலக்டோரியல் பாலிடிக்ஸில் நாங்கள் நுழையும் போதும் எங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே வந்து புறக்கணித்தாங்க. எங்களுடைய எந்த நியூஸையுமே வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து யாருமே எங்களை வந்து அதில் எங்களுடைய லைம்லைட்டில் எங்கள் மேலே எந்த விதமான வெளிச்சமும் கிடையாது. ஆனால் எங்களுடைய தலைவருடைய கடினமான உழைப்பில், அவருடைய கன்சிஸ்டன்சியில், அவருடைய லீடர்ஷிப் மேலே ஏற்பட்ட அந்த நம்பிக்கையில் இன்னைக்கு அவரை நோக்கி வந்து லைம்லைட் வருது. அவரு லைம்லைட்டுக்குள்ளே போகலை. இப்போ அண்ணாமலை வந்து சாட்டையால் அடிச்சுக்கிறதுன்றது வந்து அவரு வந்து லைம்லைட்டை நோக்கி அவருன்னு போகிறாரு. ஆனால் எங்கள் விசிகா மேலேயோ எங்களுடைய தலைவர் மேலேயோ வந்து லைம்லைட் அவரை நோக்கி வருது. எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு அது. அப்போது நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னென்னா, அதாவது பயாலஜிக்கலாக ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த டேப் ரூட் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க, ஃபைபர் ரூட் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவாங்க. ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்டில் நாங்கள் ரொம்ப ஆழமாக வளர்ந்துருக்குறோம் தமிழ்நாட்டில். இந்த ஃபைபர் ரூட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் கட்சியுடைய கட்டமைப்பில் விசிகா இன்னைக்கு திராவிட கட்சிக்கு இணையாக எல்லா கிராமங்கள்லையுமே எங்களுக்கு கிளை கழகங்கள் இருக்குது. அப்போ திராவிட கட்சிகளுக்கு இணையாக விசிகாக்கான அந்த கட்டமைப்பு இருக்குது. இன்றைக்கி தலைவர் டெல்லியிலிருந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாருன்னா, இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடங்கள்லையுமே எங்களால் போராட்டம் நடத்த முடியும், ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும். அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவான எங்களால் அட்ரஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது வந்து சாதாரணமாக நடந்துறாரு, ஓவர் நைட்டில் நடக்காது. அது ஒரு கடினமான உழைப்பு இருக்குது. அவருடைய லைஃபையே இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாருங்க. மொத்த வாழ்க்கையுமே இதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ வரைக்கும் டெடிகேட்டடாக இருக்கிறார், மக்களோடு இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு லீடரை அதாவது வந்து இப்போ அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழாவுக்கு அவர் வெளியிடுறது தான் வந்து அழகு. அவரை தான் நீங்கள் பிரைமாக கூப்பிட்டுருக்கணும். ஏதோ வர முடியல, ஒரு நெருக்கடி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இவருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஆல்டர் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட 30-40 வருஷமா சினிமாவில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஒருத்தரை வந்து அதுக்கு பொருத்தமானவராக நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வெளியிடுறீங்க. சரி, வெளியிட்டீங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு எதிரானவர் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பேசுனீங்களா? அதுக்கு மாறா புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக இருந்த சங்கராச்சாரியார நல்ல சாமியார் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்ணாரு? இந்து கோட் பில்லை கடுமையாக எதிர்த்தவர். பெண்கள், தலித் மக்கள் வந்து எவ்வளோ விலை உயர்வான சோப்பை போட்டு குளிச்சாலும் அவங்களுடைய வந்து தீட்டு போகாது அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிச்சவர். அப்போ அம்பேத்கர் யாருக்கு எதிரானவரோ அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு நல்ல சாமியார்னு காட்டுறீங்கல்ல, இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இது. அப்போ நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல இன்னைக்கு அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்ன வடிவத்தில் இருக்கிறாங்க, எந்த அரசியல் கட்சியா இயங்குறாங்க, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன ஒரு இயக்கமா இயங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெளிவுபடுத்துறீங்களா? புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கின இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பேரலா உத்தரப்பிரதேசில் ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ரெடி பண்ணுறாங்க. அந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து அது மனுஸ்மிருதியில் பேஸ் பண்ண ஒரு கான்ஸ்டிடியூஷன், அதுதான் இந்தியாவை ஆளப்போகுது அப்படிங்கிறத ஒரு சாதுக்கள் கூட்டம் அறிவிக்கிறாங்க. ஒரு எஃப்ஐஆர் கூட கிடையாதுங்க. அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா?
எதுவுமே கிடையாது. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் பேசுனீங்களா? டிஸ்கஸ் பண்ணீங்களா? முதல்ல நீங்க வந்து ஆதவ அர்ஜுனாவும் சரி, விஜயும் சரி, அந்த முழுக்க முழுக்க அந்த மேடையில பேசின அரசியல் என்ன? அவங்க பேசின அந்த அரசியல்ல அவங்க கலந்துக்கிட்ட கெஸ்ட்டுக்கு ஏதாவது வந்து உடன்பாடு இருக்கா? சந்துருக்கு உடன்பாடு இருக்கா? ஆனந்த் டெல்டுண்டேக்கு உடன்பாடு இருக்கா? அவங்களுக்குலாம் யாருக்குமே இவங்க பேசின அரசியலோட உடன்பாடு கிடையாது. அப்ப அவங்களையும் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? திமுக இத வந்து எதிரா போட்ட வந்து ஒரு கூட்டம் மாதிரி அதை கட்டமைச்சு கொண்டு போறீங்க. அப்போ உண்மையிலேயே அம்பேத்கர் யாருக்கு எதிரானவர் அப்படிங்கிறத நீங்க அங்க பேசல. இத தெரிஞ்சுக்கிட்ட எங்க தலைவர் அதனால தான் அத தவிர்த்தார். ஏன்னா தெரியும். நீங்க அத வச்சு பாலிடிக்ஸ் பண்ண போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க அத தவிர்த்தோம். இது இப்ப தெரியுதுங்களா? எங்க தலைவர் எவ்வளவு மெச்சூர்டான ஒரு லீடர், எவ்வளவு வந்து அத ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி அத கரெக்ட்டா அத தவிர்த்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ அங்க நடந்த நிகழ்வுன்றது முழுக்க முழுக்க திமுகக்கு எதிரா போட்ட வந்து ஒரு கூட்டம். அது வந்து அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா கிடையாது. டிஎம்கேக்கு எதிரா போட்ட வந்து ஒரு கூட்டம். ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மாரி ஒரு கூட்டத்த போட்டு இவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் அங்க வெளிப்பட்டது. இதுல வந்து எங்க தலைவர் வந்து எந்த இடத்துலயுமே வந்து அம்பேத்கர் அவமானப்படுத்தல. அங்க யார் அம்பேத்கர் அவமானப்படுத்தினான்னா, விஜய் அம்பேத்கர் அவமானப்படுத்தியிருக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா அம்பேத்கர் அவமானப்படுத்தியிருக்கிறாரு. ஏன் எதனால அவமானப்படுத்தினாங்கன்னா, அவங்களுடைய பேட்டிய நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுப்போம். நிகழ்ச்சிக்கும் அவங்க பேசுனதுக்கும் இர்ரெலவன்ட்ங்க. தொடர்பே இல்லாத ஒரு விஷயத்த பேசுறாங்க. அப்ப அம்பேத்கர அரசியலுக்காக யார் பயன்படுத்துறா? நீங்க தான் பயன்படுத்துறீங்க. தோழர் இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த புத்தக இதிலேயே வச்சு சொல்றேன். அதுலயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆ வேங்கை வயல் விஷயத்த வச்சு தான். ஸோ அத வந்து அதுவும் அது ஏன்னா தலித் மக்களுக்கு எதிரான விஷயம். ஸோ ஆதவ அர்ஜுனா அதுதான் ஒரு பேட்டியில வந்து சொன்னாரு. ஸோ அதெல்லாம் நாங்க கனெக்ட் பண்ணி தான் அம்பேத்கர் வச்சு தான் நாங்க பேசுனோம். அதே மாரி வந்து சங்கராச்சாரியார் நான் எதுக்கு சொன்னேன்னா, அவர் வந்து இந்த மாரி டான்ஸ் ஆடுற சாமியார்லாம் கிடையாது அவரு. அதனால நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக நான் அத சொன்னேன். அப்படின்னு வந்து அத சொல்றாரு. இது வந்து என்ன மாரியான ஒரு பேச்சு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ தெளிவான அரசியல் தலைவரா உண்மையாலே அம்பேத்கர ஒரு உள்வாங்கினவரா இருந்தா, சங்கராச்சாரியார எக்ஸாம்பிளா எடுக்க முடியுமா? அதே மாரி வந்து இந்த விஜய் அவர்கள் வந்து இந்த வேங்கை வயல் பிரச்சனை வந்து இது வந்து சொல்றாரு. ஸோ அதன் வழியா தான் அதுலயும் அம்பேத்கர் சம்மந்தப்பட்டிருக்காருல்ல. ஏன்னா வந்து தலித் மக்களுக்கு பிரச்சனைனால, ஸோ அந்த மாரி வச்சு தான் பேசினேன். திமுகவுக்கு எதிரா பேசணும்னு பேசல அப்படின்ற மாரி வெளியில எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அந்த மாரி சொல்றாங்களே அவங்க. இப்ப தொடர் வேங்கை வயல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும், அதுல வந்து வேங்கை வயல் இஷ்யூல வந்து ஆளுங்கட்சி எடுத்த நடவடிக்கையில நம்மளுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னா, இது டைரக்ட்டா வந்து சிஎம்மோட டெப்யூட்டி சிஎம்மோட மட்டுமே கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அஃபிஷியல்ஸ் வந்து இதுல சரியா வந்து நடந்துக்கல, நடவடிக்கை அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் சரியா கொண்டு போலன்னா, அவங்கள கூண்டோட சஸ்பெண்ட் பண்ணணும். அந்த வேலைய பார்க்கக்கூடிய பொறுப்பு அரசுகிட்ட இருக்கு. அரசு இது வந்து பண்ணல, ஒரு தவறு இழைச்சிருந்தா, இது வந்து எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்க்கட்சிகளுக்கு. ஏடிஎம்கேக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பிஜேபிக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. தலித்த முதலமைச்சராக்குறது தான் என்னுடைய லட்சியம், இறுதி இலக்கு. எனக்கு அப்பதான் தூக்கமே வரும்னு சொல்லக்கூடிய ராமதாஸுக்கும், அன்புமணிக்கும் இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இவங்க யாராவது வேங்கை வயல் இஷ்யூல இப்ப வரைக்கும் அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? அவங்க போராடுறாங்களா? இப்ப கூட நாங்க தான் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு நோட்டீஸ் குடுத்திருக்கிறோம். அப்போ திமுக ஒரு பிரச்சனை பண்ணிடுதுங்க. திமுகவோட நம்ம ஏதோ ஒரு இடத்துல முரண்படுறோம். நாம முரண்படுறோம் அப்படின்றத விட லாஜிக்கா கொஸ்டின் கேட்கக்கூடிய இடத்துல இந்த வந்து பிரைம் அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன பண்றாங்க? அப்ப அவங்கள நோக்கி இந்த ஆதவ அர்ஜுனாவோ, இல்ல விஜயோ ஏதாவது கேள்வி கேட்கிறாங்களா? இப்ப வந்து விஜய் கேட்கணும் இல்லையா? கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளே வந்து போராடுறாங்க. வேங்கை வயல் இஷ்யூல வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறாங்க. உங்களுக்கு என்னடா வக்கு? உங்களுக்கு என்ன இது இருக்கு? நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு பாஜகவையோ, இல்ல ஏடிஎம்கேவையோ, இல்ல பிஎம்கேவையோ கேட்க வேண்டியது தானே? ஏன் கேட்கலைங்க? அப்போ இந்த பிரச்சனைய கூட திருப்பி டிஎம்கேவோட மட்டுமே கனெக்ட் பண்ணி பார்க்கறதுன்னு இருக்குல்ல. இங்க தான் இவங்க அத அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். உண்மையிலே அந்த மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா, இத ஒரு பெரிய பிரச்சனையா லீட் எடுக்கணுங்க. இப்ப இங்க நான் என்ன சொல்றேன்னா, வேங்கை வயல் பிரச்சனைக்காக விஜய் வந்து இப்ப ரோட்ல வந்து போராட்டம் நடத்தினார்னா, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்? கண்டிப்பா நேஷனல் இஷ்யூவா மாறுமா? மாறாதா? இதுவரைக்கும் எந்த போராட்டத்துக்கும் ரோட்டுக்கு வராத விஜய் வேங்கை வயலுக்காக வந்துட்டாரு அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறும்? ஏன் பண்ணல? ஏன் வரமாட்டேன்றீங்க? அப்போ வர விடுதலை சிறுத்தைய நீங்க கேள்வி கேட்கிறீங்க. ஏங்க நீங்க என்னங்க நீங்க வந்து இன்னும் கூட்டணியில இருக்கிறீங்க. கூட்டணியில இருக்கிறோம். கூட்டணியில சில முரண்பாடுகள் எங்களுக்கு இருக்கு. இல்லன்னுலாம் சொல்லல. ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் எந்த விதமான டிஃபரன்ஸஸும் கிடையாது. எந்த முரண்பாடுமே இல்லன்னா, நாங்க எதுக்குங்க தனியா ஒரு கட்சி நடத்தணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கட்டமைப்பு எதுக்கு நாங்க உருவாக்கணும்? போயிட்டு திமுகவோட சேர்ந்துடலாமே. திமுகவோட எங்களுக்கு சில டிஃபரன்ஸஸ் இருக்கு. இல்லன்னு சொல்லல. அத வந்து நாங்க கூட்டணிக்கு உள்ள இருந்தே தெரியப்படுத்துறோம். கூட்டணிக்கு வெளியில இருக்கிற உங்களுக்கு என்ன கேடு வந்தது? நீங்க பேசுங்களா அந்த பிரச்சனைய. விஜய் வந்து நாளைக்கு வந்து வேங்கை வயல் பிரச்சனைக்காக ரோட்ல வந்து வரட்டுமே. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறும்? உண்மையிலேயே அது ஒரு நேஷனல் இஷ்யூவா மாறுங்க.
அண்ணாமலை வேங்கை வயலுக்காக சாட்டில் எடுத்து அடிச்சுக்கிட்டாரோ, இல்லை வந்து முள்படுக்கை மீது நடந்தாலோ, இல்லை நெருப்பு மிதிச்சாலோ, இல்லை செருப்பு இல்லாமல் நடந்து போனாலோ, இல்லை வந்து பாய்ஸ் படத்தில் வர மாதிரி வேற ஏதாவது ஒரு நிகழ்வை வந்து முன்னெடுத்தாலோ பெரிய பிரச்சனையா மாறும் இல்லையா? அது பண்ண வேண்டியதானாங்க, பண்ண பெரிய இஷ்யூவா மாறும்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? அப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு அந்த மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை கிடையாது. அது ஒரு வாய்ப்பு. நம்ம ஸ்கோர் பண்ண முடியுமா? நம்ம கட்சியை வளர்க்க முடியுமா? நம்ம எப்படி இதை ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் நீங்க கவனம் செலுத்துறீங்க. அதே சமயத்துல வந்து நீ திமுக ஆன்டி தலித்தா செயல்படுது, விசிகா தலித் கட்சியா இருக்கிறனால திமுக அப்போ வந்து விசிகாவும் ஆன்டி தலித்தா இருக்கு, ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, அப்போ வந்து விசிகா வந்து வெளியேறணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் அந்த கட்சிகளுக்குலாம் இருக்குதா? அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அசைன்மெண்ட்னா, பாஜகவுடைய வந்து ஒரு அழுத்தத்துக்கு வந்து அடிப்படையாத ஒரு அம்பேத்கர் மூமெண்ட் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் யாருன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஏதோ ஒரு இடத்துல பணத்துக்கோ, இல்லை வந்து அதிகார ஆசைக்காகவோ, இல்லை வந்து சிபிஐ ஐடியுடைய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரைடுக்கு பயந்தோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடிய அம்பேத்கர் மூமெண்ட் பாஜகவோட ஒரு இணக்கமான ஒரு சூழலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. ஆனால் பாஜக கிட்ட வந்து நெக் டு நெக் ஃபைட் யார் பண்ணுறதுன்னா விசிகா தான். இங்கே பாஜகவுக்கு வந்து ஏமே வந்து ஆளுங்கட்சியாக வரணுன்றதுலாம் கிடையாது. பாஜகவுடைய ஏம் வந்து இங்கே வந்து எதிர்கட்சியாக முதல்ல வரணும், அப்புறமா ஆளுங்கட்சியாக கைப்பற்றணுன்றது தான். அந்த எதிர்கட்சியாக பாஜகவால் இங்கே வர முடியாததுக்கு எது தெரியுமா காரணம்? இங்கே ஏடிஎம்கே வந்து வலிமையாக இருக்குதுன்றதுக்காக கிடையாது. இங்கே வந்து விசிகா ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து பிஜேபி பண்ணுற எல்லா விஷயங்களும் நம்ம மக்கள் மத்தியில் நாங்கள் அம்பலப்படுத்திட்டு வரோம். மனுஸ்மிருதி இஷ்யூவை எங்கள் தலைவர் பேசும்போது அதை ரொம்ப திருத்தி பேசினாங்க. அவங்க வந்து கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு விஷயத்தை நாங்கள் டக்குன்னு பண்ணோம். அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்தோம். இதாங்க அந்த புக்கு, இந்த புக்கில் என்ன போட்டிருக்கு நீங்களே படிங்க அப்படின்னும், பெண்களை குறித்து எப்படி எழுதியிருக்கு நீங்கள் படிங்க அப்படின்னும். அப்போது இங்கே பிரச்சனை வந்து பிஜேபிக்கு யாருன்னா விசிகா தான் ஐடியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல. அப்போது விசிகாவை வந்து திமுக அலையன்ஸ்லேருந்து பிரிச்சோம்னா ரெண்டு விஷயம் நிகழும். ஒன்று, விசிகாவை பலவீனப்படுத்தலாம். ரெண்டாவது விஷயம், திமுகவை வந்து பலவீனப்படுத்தலாம். அப்போது இங்கே வந்து ரெண்டு மூமெண்ட்டையுமே பலவீனப்படுத்தலாம். இதன் மூலிமா என்ன பண்ணலாம், நம்மளால் வந்து ஏதாவது பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. இது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாங்க. ரெண்டு கட்சி வந்து இணையும் போது வந்து தேர்தல் வெற்றி அடைஞ்சா அந்த கூட்டணியுடைய ஆயுள் வந்து நீளும். ரெண்டு கட்சி இணையும் போது தோல்வி அடைஞ்சிட்டா அந்த கூட்டணியுடைய ஆயுள் வந்து குறையும். இதுதான் லாஜிக். அப்போ திமுக விசிகாவுடைய அலையன்ஸில் நாங்கள் இன்னைக்கு தேர்தல் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறோம். எங்கள் கட்சியுடைய 2 பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் பாஜக உண்டுலன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே 4 பேர் சட்டசபைக்குள்ள உண்டுலன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அங்கீகாரம் எங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த அங்கீகாரம் வந்து நாங்கள் கூட்டணியில் பயணிச்சதுனால தான் இந்த அங்கீகாரம் எங்களுக்கு கிடைச்சது. அதே போல் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த அரசு வந்து அமைஞ்சதற்கு மிக முக்கியமான காரணம் திருமாவளவன், அவருடைய அரசு தான் இது, அவர் என்ன சொல்றோமோ அதை நாங்கள் இங்கே நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்றாரு. யார்? ஒரு முதல்வர் சொல்றாரு. அப்போ இங்க வந்து ஒரு மியூச்சுவல் கன்சிடரேஷன் இருக்கு எங்களுக்குள்ள. குயிட் ப்ரோக்கோன்னு சொல்லுவாங்க, உனக்கு என்ன எனக்கு என்ன அப்படிங்கிறது. அப்போ எங்களுக்குள்ள வந்து ஒரு மியூச்சுவலான ஒரு விஷயம் இருக்கும்போது என்ன, ஆனால் சில முரண்பாடுகள் இருக்கிறத நாங்கள் மௌனமாக போனாதாங்க நாங்கள் வந்து உண்மையிலே இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறதா அர்த்தம். நாங்கள் அப்படிதான் போலையே. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எது அதிகமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கு? விசிக தான் முன்னெடுத்திருக்கு. நீங்களால டேட்டா கொடுக்க முடியும். பாஜகவுடைய அதிகமான போராட்டத்தை நாங்கள் தான் நடத்தியிருக்கிறோம். அப்போ நீங்க எங்க முரண்படணுமோ அங்கே முரண்பட மாட்டாங்க இந்த எதிர்கட்சி. அவங்க பாலிடிக்ஸ் பண்றதுக்கு தே ஆர் சர்ச்சிங் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவ்வளவுதான். அப்போ எதிர்கட்சிகளோ சரி இல்லைன்னா பாஜகவோ சரி, அவங்க வந்து திமுகவை வீழ்த்தணுன்ற ஒரு நோக்கை தவிர மக்களுக்காக இந்த விஷயம் வந்து நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து இல்லை அப்படின்றீங்க. அப்படி நான் பார்க்கல. அதே மாதிரி தோழர், இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து விசிகால ஒரு 2 ஆண்டுகள் கிட்ட பயணித்தார். அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணார். ஆனால் வந்து விசிகால நிறைய நிர்வாகிகள் வந்து அவர் மேலே தொடர்ந்து வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டு வந்தாங்க. அவரும் சைடில் இருக்கும் போதும் நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த புக் இஷ்யூக்கு அப்புறம் பயங்கரமாக பிரச்சனை ஆகி அவரை வந்து 6 மாதம் வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டாரா, விசிகா வந்து வெளியேற்றுச்சான்னு தெரியல. இல்லை என்னன்னா, முதல்ல வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு நான் தலித். எங்கள் கட்சியுடைய வேளச்சேரி தீர்மானங்கிறது என்னன்னா, நம்ம வந்து அம்பேத்கர் மூமெண்ட்டாக இருந்தால் கூட அம்பேத்கரே வந்து யாருக்காக போராடினார்னா, ஒன்றும் தலித் மக்களுக்காக மட்டுமே அவர் போராடலை. அவருடைய வந்து அவருடைய சோஷியல் கான்ட்ரிபியூஷன்ன்றது வந்து தலித் மக்களோட மட்டுமே சுருக்கிறதுன்றது வந்து அம்பேத்கர் அவமானப்படுத்துறதுக்கு சமமாகும். அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வந்து ஒரு வாய்ப்பு, முதல் சட்ட அமைச்சர். அந்த பதவியை யாருக்காக ராஜினாமா பண்ணாரு? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட காரணத்துக்காக தான் ராஜினாமா பண்றாரு.
இப்போ எங்களுடைய தலைவரை வந்து வெறும் தலித் இஷ்யூஸை மட்டுமே அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு லீடராக இல்லை, எல்லா பிரச்சனைகளுமே கையில் ஏந்தி போராடுறாரு. இன்னைக்கு வந்து ஓபிசி மாணவர்களுடைய மருத்துவ மத்திய ஒதுக்கீடுல வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பொழுது நாடாளுமன்றத்தில் முதல் வாய்ஸா எங்க தலைவர் தான் பேசினார். அப்போ ஓபிசி உடைய லீடரா இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் யாரோட கூட்டணியில் இருக்கிறாரு? பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாரு. அப்ப யார் ஓபிசிக்கான லீடர்? எங்க தலைவர் தான். அப்போ எங்க வேளச்சேரி தீர்மானமே என்னன்னா, நான் தலித்ஸை கட்சிக்குள்ள கொண்டு வரணும். எங்க கட்சி மேல இருக்கக்கூடிய அந்த வந்து போலியான ரெகக்னேஷன் இருக்குல்ல, விசிகா வந்து தலித் மூவ்மெண்ட்ன்ற மாதிரி பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல உள்நோக்கத்தோட, அதை நாங்க உடைக்கணும் அப்படின்றதுக்காக வேளச்சேரி தீர்மானத்துல நான் தலித்ஸை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி அது. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு எங்க கட்சியில வந்து 2 பொது தொகுதி நாங்க ஜெயிச்சிருக்கோம். ஆதவர்ஜுனா ஒரு நான் தலித். அவர் வந்தாரு, ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் மேல நாங்க ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எடுத்தாலோ, இல்ல கட்சி வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தாலோ, இது எப்படி வந்து பொது சமூகத்துல போர்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா, விசிகா வந்து ஒரு தலித் மூவ்மெண்ட், நான் தலித் ஒருத்தர் அங்க போயிட்டு வந்து அவங்களுக்கான அரசியலை பேசினாலும் பாருங்க கட்சி நம்ம வந்து நடவடிக்கை எடுத்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கட்சி மேல வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க. அது தெரிஞ்சுதான் நாங்க என்ன பண்ணோம்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். ஏன்னா நான் தலித்து உள்ள கொண்டு வரது வந்து ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயம் கட்சிக்குள்ள. அப்ப கொண்டு வந்து அதுவும் ஒரு துணை பொதுச் செயலாளர், கட்சியுடைய முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. அவர் மேல டக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்துடக்கூடாதுன்றதுனால டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்ணோம். ஆனா உண்மையிலே அவர் வந்து அவர் பண்ண தவறுக்கு வருந்தி இருந்தாருன்னா அவர் தலைவரை சந்திச்சு பேசியிருப்பாரு, அதுக்கு ரிக்ரெட் பண்ணியிருப்பாரு, கட்சியில திருப்பி வந்து சேர்ந்திருப்பாரு. எங்களுக்கும் அவர் கட்சியை விட்டு போகணும் அப்படின்றதுல எங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனா என்னன்னா அவருக்கு இந்த கட்சி செட் ஆகாதுன்றதுல ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. அதனால அவரே கட்சி விட்டு வெளியில போயிட்டார். திமுக சப்போஸ் நாளைக்கு சீட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஒருவேளை அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் நம்மளால ஒர்க் பண்ண முடியாது, நம்ம நின்னாலும் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் நெகட்டிவ் ஆகும் அப்படின்றதுனால அவர் ஒரு எலெக்ஷன் அனலிஸ்ட் தானே, அதனால அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா இதுக்கு முந்தைய எலெக்ஷன்ல வந்து திமுக ஆட்சி பெறதுக்கு வந்து அவர் தான் பின்னாடி இருந்து பிரசாந்த் கிஷோர் கூட அவர் இருந்து மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணதாகவும் கடைசியா ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல பேட்டியாகவும் சொன்னார். திமுக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அந்த ஒர்க் பண்ணதுலதான் எனக்கு இந்த எலக்ட்ரல் தெரியலீங்களா மன்னர் பரம்பரை இந்த அரசியல் அப்ப அவருக்கு தெரியலையா? அப்போ திமுக ஒர்க் பண்ணி கொடுத்தாருல, அப்போ மன்னர் ஆட்சி வந்து இங்க வந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்காக தான் அவர் வேலை செஞ்சு கொடுத்தாரா? அப்போ அவருக்கு அப்போ என்ன கன்சிடரேஷன் கிடைச்சது? அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ நீங்க வந்து உண்மையிலே மன்னராட்சி தான் உங்க பிரச்சனையா இருந்தா நீங்க அப்போ வந்து அதை தவிர்த்திருக்கணும். அப்போனா வந்து ஆதவர்ஜுனாக்கு வந்து வயசு என்ன? அப்போ அந்த விஷயங்கள் பார்க்கணுமா இல்லையா? நாங்க வந்து கட்சி விட்டு அவர் வெளியில போயிட்டாரு. அவர் மேல வந்து தேவையில்லாத விமர்சனம் வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. வந்தாரு கட்சியை வந்து அவர் கட்சிக்குள்ள நாங்க வந்து அவர் வரும்போது ரொம்ப சந்தோஷமா தான் அவரை வரவேற்றோம். நாங்கெல்லாம் வந்து ஒரு நான் தலித் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆளுமையா இருக்கக்கூடியவர் நம்ம கட்சியில வந்திருக்கிறாருன்னும் போது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைபா தான் அவர் ஃபீல் பண்ணோம். அவருடைய நடவடிக்கைகள் மூலியமா தான் இப்போ கூட அவருடைய நடவடிக்கைகளை தான் நாங்கள் விமர்சிக்கிறோம். அவர் மேல வந்து தனிப்பட்ட முறையில் பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் பண்றதுக்கு எங்க கட்சியில யாருக்குமே அப்படி நாங்க அப்படி வளர்க்கப்படலை தலைவரால. அவர் பண்ண நடவடிக்கைகளே எங்களுக்கு முரண்பாடு இருக்கு. அதை வந்து அவர் கரெக்ட் பண்ணிட்டு கட்சிக்குள்ள வருவாருன்னு பார்த்தோம், வரல, போயிட்டாரு. அவருக்கு என்ன அஜெண்டான்றது எங்க தலைவர் சொன்னது போல தனி திட்டம் ஏதாவது இருந்ததுன்னா அது ஃபியூச்சர்ல தான் தெரிய வரும். தோழர், இப்போ வந்து 2026 தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல வந்து விசிகா வந்து என்ன மாதிரியான கொள்கைகளையும் என்ன மாதிரியான சில விஷயங்கள் வந்து முன்னெடுக்கும்? இப்போ பொதுவாக வந்து மற்ற கட்சிகள் வந்து விசிகா வந்து விமர்சிக்கிறது வந்து நீங்கள் ஒரு 4 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் வந்து திமுகவுக்கு வந்து இதுவாக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய விமர்சனம், அதுக்கு திருமாவர்களும் நிறைய பதிலும் சொல்லியிருக்காரு. இந்த 2026ன்றது கொஞ்சம் எலெக்ஷன் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேரும் சொல்கிறாங்க. இந்த 2026ல் திமுகவோட சேர்ந்து பயணிக்க போகிறதாகவும் திருமாவளவர்கள் வந்து கட்டாயமாக வந்து சொல்லிட்டாரு. 2026 தேர்தல் விசிகா வந்து எப்படி சந்திக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுக்கும்? கடந்த முறை வாங்கின மாதிரி 6 சீட்டுக்கு இந்த முறை நாங்கள் வந்து கையெழுத்து போட மாட்டோம். கண்டிப்பாக வந்து சீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கேட்போம். அது டபுள் டிஜிட்டில் தான் இருக்கும். அதை எங்கள் தலைவர் தான் முடிவு பண்ணுவார். நான் என்ன கேட்குறேன்னா, எங்கள் கட்சி மேலே இருக்கக்கூடிய அக்கறை உள்ள, பாசம் உள்ள, நேசம் உள்ள சில எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்களுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோன்னா, உண்மையிலே எங்கள் கட்சி மேலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஆண்ட பரம்பரை அரசியல் பேசினார்ல இப்போ மூர்த்தி, அந்த பிரச்சனைக்கு வந்து டக்குன்னு வந்து ஏடிஎம்கே ரியாக்ட் பண்ணணும். இப்படிலாம் பேசாதீங்க, பண்ணாதீங்க, இது தப்புங்க அப்படின்னு பேசணும். வேங்கை வயல் இஷ்யூக்காக எங்கள் கூட வந்து போராடுங்க. ஆணவ கொலை தடுப்பு சட்டத்துக்கு விசிக கேட்கறது நியாயமான கோரிக்கை தானே, ஏன் அதை நிறைவேற்ற மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவோ பாஜகவோ திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கட்டும். கொள்கை அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் கூட வந்து நில்லுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதெல்லாம் விட்டுறீங்க. ஆனால் திமுக வந்து நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்குறீங்க, கொடுக்க மாட்டேன்றாங்க, ஏங்க அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, வெளியில் வாங்க,
நாங்கள் தரம் பாருங்க உங்களுக்கு என்ன மாதிரி அதிகாரம்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அப்போ இதுக்கு எங்கள் தலைவரே ஒரு ப்ரெஸ் மீட்டில் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னா, அவுட் ஆஃப் கம்பல்ஷன் அவுட் ஆஃப் டிமாண்ட் எங்கள் தலைவர் பேசுவார். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பவர் ஷேரிங்ன்றது வந்து அவுட் ஆஃப் கம்பல்ஷனில் நிகழணும். அவுட் ஆஃப் கம்பல்ஷனில் நிகழ்றதுனா என்னன்னா, திமுகக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. அந்த ஓட் பர்சன்டேஜில் ஒரு ட்ராப் ஏற்படணும். ஏடிஎம்கேக்குன்னு ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, அதில் ஒரு ட்ராப் ஏற்படணும். விசிகாவுடைய ஓட் பர்சன்டேஜ் அதிகரிக்கணும். இந்த சூழல் ஏற்படும் போது தான் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், வேற வழியே கிடையாது, கூட்டணி வச்சா தான் நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஏற்படும் பொழுது தான் அதிகாரத்தில் பங்குன்றது வந்து இயற்கையாக இருக்கும். செயற்கையாக இருக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு அப்படி ஒரு கம்பல்ஷனே இல்லை. ரொம்ப சஃபஸ்டிகேட்டடாக தே ஹேவிங் 25% மேலே இருக்கிறாங்க அவங்க. அப்போ வந்து விசிகாக்கு நாங்கள் அதிகாரத்தில் பவர் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, திமுகவில் இருக்கிறவனே கேள்வி கேட்பான். நீ என்ன பவர், நம்மளுக்கு அந்த 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 டிமாண்டே இல்லையே, நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவுட் ஆஃப் டிமாண்டில் நீங்கள் வந்து பவர் ஷேரிங்கை வாங்கினா அதோடைய லைஃப் ஸ்பேன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் குறுக்கிட்டு மன்னிக்கணும். ஆனால் வந்து இந்த நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு முன்னெடுப்பு. ஆனால் இதே எதிர்க்கட்சிகள்லாம் வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் முன்வைக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு தலித் கட்சிக்கு வந்து அதிகாரம் கொடுக்கக்கூடாது, அதுக்கு வந்து திமுக விடாது என்னைக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு? அதிமுகவும் இப்போ டிவிகேல விஜய் அவர்களும் சொல்றாங்க, சரி, தாம் தமிழர் அவர்களும் சொல்றாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்களா, முதலமைச்சர் ஆக்குவாங்களா அப்படின்ற அந்த மாதிரி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்ற மாதிரியான நான் கேட்கிறேன் வந்து ஏடிஎம்கே வந்து எங்க தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க சொல்லுங்க. அதிகாரன்றது வந்து பொலிட்டிக்கலி ஹைரார்கி போஸ்டிங்லேயே ஹெட் எதுங்க, முதலமைச்சர் தானே. சபார்டினேட் தான் வந்து துணை முதலமைச்சர், மினிஸ்டர்ஸ்லாம். நீங்க என்ன பண்ணுங்க, ஏடிஎம்கே எங்க தலைவராக வந்து முதலமைச்சர் அறிவிங்க. எவ்வளவு பெரிய சேஞ்ச் அது. உங்களை தமிழ்நாடே வந்து பாராட்டுங்க. நேஷனல் லெவலில் அது இஷ்யூவாக மாறும். அறிவிங்க. விஜய்க்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, விஜய்க்கு என்ன பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது. அப்போது விஜய் வந்து எங்கள் தலைவர் அறிவிக்கிட்டோம். எனக்கு பொலிட்டிக்கலாக வந்து நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட், பாலிடிக்ஸில் பிஹெச்டி பண்ண தோழர் திருமா அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக நான் அறிவிக்கிறேன். தாவேக்க தொண்டர்கள் வேலை செய்யுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது எங்களுக்கு உண்மையிலே அதிகாரம் கொடுக்கணுன்றது தான் உங்கள் அக்கறையாக இருந்தால் கொடுங்களா, அதிகாரத்தை அறிவிங்களே. நீங்கள் கொடுக்க கூட வேணாம், அறிவிங்களா. ரெண்டு கட்சியும் ஏன் அறிவிக்க மாட்டேன்றீங்க? அப்போ உங்களுடைய இலக்கு என்னன்னா, ஏன் விசிகான்னு விசிகாவை நோக்கியே வந்து அம்பேத்கர் 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 அமித்ஷா பேசின மாதிரி இங்க இவங்களுக்கு வந்து விசிகா திருமான்றது தான் இவங்களுடைய நோக்கமும். எப்படியாச்சும் திமுக கூட்டணியில ஒரு ஃபிக்ஷனை ஏற்படுத்தணும். அந்த ஃபிக்ஷனுக்கு காரணம் திருமா மேல இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையை உடைக்கணும், திமுகவை பலவீனப்படுத்தணும். இது எங்களுக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா அரசியல் பண்றாரு எங்க தலைவர், இது அவருக்கு தெரியாதா? அவருக்கு இந்த ஞானம் இருக்காதா? நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு தெரியாதா? வாடா 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 வந்துடுறான்னு கூப்பிடுறது, உங்க பின்னால வந்தோம்னா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? அப்போ இதெல்லாம் விஷயம் கிடையாது. இஷ்யூல நீங்க எங்க கூட பயணிங்க. அப்போ உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறமா பொலிட்டிக்கலா நாங்க டிசிஷன் எடுக்கிறது வந்து எங்க கட்சி முடிவு பண்ணும். நீங்க இஷ்யூல எங்க கூட டிராவல் பண்ணலையே. இப்போ வரைக்கும் நீங்க வந்து கிரிட்டிக்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இஷ்யூல வந்து டிராவல் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி வேங்க வயலுக்கு வாங்க, ஹானர் கில்லிங் ஸ்பெஷல் ஆக்ட் கேளுங்க. அந்த மாதிரி இஷ்யூ பேஸ்டா வந்து விசிகா கூட நில்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் விசிகாவுக்கு கொடிக்கம்பம் ஏற்றுறது பெரிய பிரச்சனையா இருக்கு. எடப்பாடி அறிவிக்க சொல்லுங்க. விசிகாவுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இது அதிமுகவுடைய தொண்டர்கள் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன் அறிவிக்க மாட்டேன்றாரு? பிரச்சனை என்னன்னா, இங்க வந்து கேஸ்டா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா பிரிஞ்சிருக்குங்க. அதுதான் முக்கியமான பிரச்சனை. இங்க வந்து வாழ்விடங்கள் வந்து கேஸ்ட் பேஸ்டு வாழ்விடங்களா தான் இந்தியா முழுவதும் இருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா இடங்கள்லையுமே இருக்கு. அப்போ அந்த பிரச்சனையை வந்து கிராஸ் ரூட் லெவலில் நீங்கள் களை எடுக்காம மேம்போக்கா வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுன்றது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. நன்றி தோழர், உங்களோட நேரத்தை வந்து எங்களுக்காக செலவிட்டதுக்கு நன்றி தோழர்.